ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சுகன்யா. நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். என்னென்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க லாங் வீடியோ போட்டு உங்கள்கிட்டலாம் பேசி. சித்தி வீட்டுக்கு வீடு கூடி போனேன் இல்லையா, அங்கே சித்தி வீட்டுக்குள்ளேயே ஒரு வீடியோ எடுத்தேன். சும்மா சின்ன வீடியோ தான், ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ. நல்லாயிருக்கும் பாருங்கள், என்னெல்லாம் கொல்லையில் செடி வச்சுருக்காங்க அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு வீடியோ. இது என்ன செடினா கடாரங்காய் செடி. சும்மா பைப் ஓரமாக ஒரு கடாரங்காய் செடி அதுவாக தானாக முளைச்சி வந்ததான் இது. நான் வரும்போது கூட ஒரு 2 கிலோ கிட்ட பறிச்சுட்டு வந்து ஊறுகாய் போட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அது செங்காவாக தான் இருந்துச்சு. பழுத்தா நல்லாயிருக்கும். எதுவுமே சூப்பராக இருந்துச்சு, கசப்பு தன்மையே இல்லை. ஊறுகாய் போட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அதை கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? வாங்க அப்படியே என்னெல்லாம் கொல்லையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். சின்னதாக ஒரு கொல்லை தான், அங்கே என்னெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் வீடியோ எடுக்கிறத வாசப்படியில் நின்று வந்து தங்கச்சி தான் பார்த்துக்கிட்டு சிரிக்கிறான். அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு புளிப்புத்தன்மையுடைய ஒரு பழங்க. அது என்ன பழம்னு எனக்கு தெரியல, அம்மாட்ட நான் கேட்கல. விட அடர்ந்த காட்டுக்குள்ளே குட்டி குட்டியாக ஒரு க்ரீன் கலர் ஃப்ரூட் இருந்துச்சு. நான் எடுத்து சாப்பிட்டேன், பட் கேட்கல. கொல்லை ஃபுல்லாக என்ன இருந்துச்சுன்னா, அந்த சைடில் எல்லாம் வேலி ஓரத்துல எல்லாம் தென்னை மரம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் வாழை போட்டிருந்தாங்க வேலி ஓரத்தில். மற்றபடி ஃபுல்லாகவே கொய்யாப்பழம் தாங்க போட்டிருந்தாங்க. கொய்யாப்பழம் ஏன் இவ்வளோ போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கொய்யாவில் தாங்க அதிக ஹெல்த்துக்கு தேவையான விட்டமின் சி, விட்டமின் ஏ, அதிகப்படியான சத்துக்களே இதில் தான் இருக்குது. நம்ம ஒரு 3 ஃப்ரூட்ஸு 4 ஃப்ரூட்ஸு சேர்ந்து சாப்பிட்றோன்னா இதை ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலே போதும். அந்தளவுக்கு கொய்யாவில் அவ்வளோ சத்து இருக்குது. என்னென்னா, நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இந்த கொய்யாப்பழம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கண்ணுக்கு ரொம்ப நல்லது கொய்யாப்பழம். சிறுநீரக பிரச்சனையை சரி பண்ணும் கொய்யாப்பழம். அப்புறம் புற்றுநோய் வராமல் தடுக்கும். நிறையா இதில் இருக்குதுங்க. அதனால் கொய்யாப்பழம் நிறையா, இது ஒரு வாரத்துக்கு 2 டைம் சாப்பிட்டாலே போதும். நிறையா எடுத்துக்கோங்க. இப்போது விட்டமின் சி ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா சாப்பிடும்போது கோல்டெல்லாம் வரும் இல்லையா? ஆனால் கொய்யாப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்காது, கோல்டு வராது. இது என்னென்னா, மாதுளை செடி நிறையா இருந்துச்சு. அது எல்லாமே மழையில் கொட்டிடுச்சு. செம மழை நைட்டு. விடிய காலையில் இந்த வீடியோ எடுத்தேன். விடிய காலையில் எல்லாம் விடிஞ்சிருச்சு. இது நெல்லிக்கன்று. நெல்லிக்காய் இல்லை, கொய்யா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. செம்மல்ல. சும்மா போர் அடிக்கும் போதெல்லாம் போய் கொல்லையில் ஒரு காயாக பறித்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு அங்கே. இப்போ நார்மலாக சும்மா நடந்துகிட்டே இருக்கோம், வேலை பார்த்துட்டே இருக்கோம். பசிச்சதுன்னா திடீர்னு இந்த கொல்லைக்குள்ளே 2 கொய்யாப்பழத்தை சாப்பிட்டா பசி தீர்ந்துடுது. அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போனப்பெல்லாம் இந்த மாதிரி இல்லை. 2 வருஷத்துக்கு அப்புறமா அம்மாச்சி ஊருக்கு போனோமா. ஸோ நல்லா இருந்துச்சுங்க, ஜாலியாக இருந்துச்சு. ஒவ்வொரு கொய்யாப்பழமும் ஒவ்வொரு டேஸ்ட்டு, வெரைட்டி நிறையா இருந்துச்சு. ஒரு 10 செடிக்கிட்டே இருந்துச்சு கொய்யா மரமே. நான் நைட்டு தான் மருதாணி போட்டேன். காலையில் கையை கழுவ போனேன்னா அப்போ தான் அந்த வீடியோ எடுத்தேன். நெகத்தில் கூட மருதாணி அப்படியே இருக்குது பாருங்கள். சரியாகவே கையை கழுவல, அதுக்குள்ளே நான் ஓடிட்டேன். இது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு மருதாணி வச்சுருந்தேன். நாளைக்கு தான் ஃபங்க்ஷன், நாளே நாங்கள் போயிட்டோமா. அதுக்கப்புறம் பாருங்களேன், அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எல்லா பழமும் சாப்பிட. அது பாட்டுக்கு குருவி, காக்கா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு போகுது. கொஞ்சம் நாமளும் சாப்பிட்டுக்கிறோம். அப்படியே இருக்குது, நிறையா இருந்துச்சு. வேறு என்ன செடி இருந்துச்சுன்னா, மாமரம் இருந்துச்சு. மாமரம்லாம் அது இப்போ தான் பூ வச்சுருக்கு, கொழுந்து வச்சுருக்கு. காய் 2 காய்ச்சி தான் அம்மா குழம்பு வச்சாங்களாம். ஆனால் குட்டி மரத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, பரவாயில்ல தான். அப்புறம் எலுமிச்சை மரம் இருந்துச்சு. சைடில் எல்லாம் வாழை இருந்துச்சு. அந்த பக்கம் வாய்க்கால் இருக்குது, வாய்க்கால் ஓரத்தில் வாழை இருந்துச்சு. பரவாயில்லைங்க, நல்லா இருந்துச்சு கொல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு அந்த சூழல், நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இது என்னென்னா, அந்த வேலி ஓரத்தில் வச்சுருக்காங்க தென்னை மரம்லாம். நான் நடந்து போயிட்டுருக்கேன், செப்பல் கூட போடலை. அவசரத்துக்கு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். பார்க்கவுமே அழகாக இருந்துச்சு. நைட்டு மழை பெஞ்சு காலையில் அந்த பழம், அந்த காய் மேலெல்லாம் தண்ணி இருந்ததா, பொட்டு அழகாக இருந்துச்சா, முத்தா. அந்த பனித்துளி மாதிரி இருக்கவும் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. டக்குன்னு நான் அப்படியே வந்துட்டேன்.
ஓகே, பாய் எல்லாருக்கும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் அம்மா வீடு. நாளைக்கு தான் ஃபங்க்ஷன். இன்றைக்கே எவ்வளோ மழை. நாளைக்கு மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டோம். அது மாதிரி மழையே வரலைங்க. நல்லபடியாக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது. அங்கே பாருங்கள், செம்ம மழை. முதல் நாள் பந்தல் போட்டு போனாங்களா, அன்றைக்கெலாம் அடித்து நொறுக்கிடுச்சு மழை. இது என்ன செடின்னா, கொல்லையில் வைக்கிறதுக்கெலாம் இல்லைங்க. வீடு குடி போக கெஸ்ட்டுக்கெலாம் வருவாங்கள்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அப்பா ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நான் அந்த விலாகில் போட மறந்துட்டேன். ஸோ இதில் என்ன இருந்துச்சுன்னா, மாப்பழம், நெல்லி, கொய்யா எல்லா செடியுமே இதில் இருந்துச்சு.